தினமொரு வசனம். லேவியராகமம் 18வது அதிகாரம் வசனம் 4. என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். விளக்கம். வேதாகமத்தை ஒரு வருடத்தில் படித்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் பலர் தங்களுடைய முயற்சியில் சோர்வடைந்து லேவியராகமத்தை படித்து கொண்டிருக்கும் போதே தங்களுடைய முயற்சியை கைவிடுகிறார்கள். ஆதியாகமத்தில் சுவாரஸ்யமான வர்ணனையையும் யாத்ராகமத்தில் வியப்பூட்டும் விடுதலையையும் குறித்து படித்த பிறகு லேவியராகமம் தேவனுடைய முறைமைகளை விவரிக்கும் ஒரு சட்டமுறை புத்தகமாக விளங்குகிறது. ஆனால் அது ஆசாரிய ஊழியத்தை செய்பவர்கள் மட்டும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று நினைத்து விடாதீர்கள். தங்களுடைய கடந்த காலத்திலிருந்து விடுபட்டு தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு மகிமையான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் யாத்ரீகர்கள் லேவியராகமத்தை நிச்சயமாக படிக்க வேண்டும். லேவியராகமத்தின் மைய பகுதியில் தேவன் தம்முடைய மக்களுக்கு அளிக்கும் கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த மக்கள் எகிப்தியரின் செயல்களை பின்பற்றாமலும் அவர்கள் கானானுக்கு செல்லும் போது கானானியரின் பழக்கங்களை பின்பற்றாமலும் இருக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கூறினார். லேவியராகமம் 18:4 வசனத்தில் அவர் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்: என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு 1500 வருடங்கள் முன்னதாக எழுதப்பட்ட லேவியராகமம் தேவனுடைய ரட்சிப்பை நிறைவாக சித்தரிக்கிறது. லேவியராகமத்தில் உள்ள ஒவ்வொரு காணிக்கையும் பலியும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் சிலுவையை சுட்டி காட்டுகிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை செல்லும் உங்களுடைய பயணத்தில் லேவியராகமம் ஒரு தடையாயிராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். மாறாக பலியிடமிருந்து இரட்சகரிடம் உங்களை கொண்டு செல்லும் ஒரு பாலமாக லேவியராகமம் விளங்கட்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படியும் தேவ வழிகாட்டலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.